ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஆலூகோபி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு ப்ளஸ் இந்த காலிஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. எல்லா இதுக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரைஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ஐட்டமுக்கு நல்லாயிருக்கும். அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். கூடவே 2 உருளைக்கிழங்கை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லை கலர் மாறிடும். அது கூட ஒரு 5-6 முந்திரி, 2 பாதாம் எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவரோட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க புழுவெல்லாம் சாகும். இப்போ 2 வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி, கூடவே ஒரு சின்ன இஞ்சி பீஸு, ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம், 1.5 தக்காளி, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி. இப்போ உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குக்கரில் விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நிறைய விட்டுறக்கூடாது. நிறைய விசில் விட்டிங்கன்னா அது குழஞ்சி போயிடும். அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, அந்த ரெசிபியோட டெக்ஸ்சரே மாறிடும். ஸோ ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய குழஞ்சிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு கூட நீங்கள் அதில் சேர்த்திக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இதே மாதிரி தான் காலிஃப்ளவரையும் அந்த தண்ணியில் விட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். காலிஃப்ளவரில் நம்ம உப்பு சேர்த்தி கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்க சின்ன சின்ன புழு, பூச்சி எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு விசில் விட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இது நல்லா கொஞ்சம் வணங்கினதும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து போகிறேன். ஸோ சீரகமும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். இதுலேயே இந்த எண்ணெயில் அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த நம்ம வெண்ணெய் சேர்த்துறோம் இல்லைங்களா, அது கூட 1 ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம பட்டரில் செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா ஆர்டினரி கூட சேர்த்திக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துனா கலர் கிடைக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். கூட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துறேன். நீங்கள் தேவைப்பட்ட 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்து விடணும், அப்போ தான் பச்சை வாசம் போகும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். நான் இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து அதையும் வணக்கிக்க போகிறேன். ஒரு தக்காளி, ஏற்கனவே 2 வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கோம் மசாலாவுக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்தி லைட்டாக இதையும் நல்லா அப்படியே வணக்கி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்தணும். எப்பயுமே அதிகமாக சேர்த்திட்டோம்னா ஃபைனலாக அதிகமாகிடும் உப்பு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் போது ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வணங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே வணக்கி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைக்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, முந்திரி, 2 பாதாம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, அதெல்லாம் அரைச்ச அந்த விழுதை இது கூட சேர்த்தியாச்சு. ஸோ இதையையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும், பச்சை வாசம் போகிற வரை. அவசரமாக கலந்து விட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி விட்டோம்னா அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த மசாலாவை கழுவி விட்டுக்கலாம். ஸோ இதையும் அப்படியே நல்லா கலந்து சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே அது நல்லா குக் ஆகணும். இது எல்லாமே விழுதாக இருக்கனால சீக்கிரமாக குக் ஆகிடும். 3 நிமிஷம் அப்படியே இதையை நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பச்சை வாசம்லாம் போய் அந்த கட் பண்ணி போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காரம் எல்லாமே இந்த மசாலாவோட மெர்ஜ் ஆகி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதையே நம்ம மூடி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு.
அப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர், வேக வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி வச்சிடணும். பெரட்டி வச்சு திரும்ப அதையை வந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். ஸோ இந்த மூடி வைக்கிற அந்த டைமில் வந்து நம்ம டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு கூட சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுக்க போகிறேன். நான் இப்போ நல்லா குக் ஆகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். நிறைய சேர்த்தணும்னா அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் தேவைப்பட்ட அளவுக்கு வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை ட்ரையாக கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ரெசிபி நம்ம டிஃபன் ஐட்டமுக்கு தொட்டுக்கிறதுனால இந்த ரெசிபியை வந்து கொஞ்சம் நான் கிரேவியாக செய்கிறேன், ட்ரையாக இல்லாமல். ஸோ இதையே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்த போகிறதில்ல. ஸோ இது அப்படியே நல்லா கலந்து அந்த உப்பு வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற வரை கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டு இதையே அந்த லிட் வச்சு மூடிட போகிறேன். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே அந்த சிம்மில் இந்த ஸ்டீம் வந்து அப்படியே அதில் பிடிச்சி அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா குக் ஆயிரும். ஸோ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே நல்லா வேக விட்டோம்னா இந்த மாதிரி அது கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ இது கிரேவி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து நம்ம கசூரிமேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த வெந்தயக்கீரையுடைய இலைகள், அதை வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணலாம். அது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இலையை சேர்த்தும் போது இந்த டேஸ்ட், இந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கசூரிமேத்தி லீவ்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே இது ரெடியானதுனால இதுக்கு மேலே அப்படியே தூவி ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இது ட்ரையாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் அப்படியே ஒரு 3 நிமிஷம் ஹையில் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி அது வந்து லீஃபாக கிடைக்கும். அது அப்படியே லைட்டாக நம்ம கையில் அப்படியே பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா அது மேலே ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த வெந்தயக்கீரையோட வாசம் வந்து அந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெந்தயக்கீரையை நீங்களே வீட்டில் வாங்கி இதை கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை அப்படியே மூடி ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. அந்த வாசம் அதில் இறங்குனதும் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இந்த சிம்பிளான ஆலு கோபி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.